ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் பீஃப் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பீஃப் ஃப்ரை வந்துட்டு நம்ம சப்பாத்தி, பரோட்டா, அப்புறமா ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தட்டி வச்சிருக்க சோம்பு பொடி, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவு பீஃப் எடுத்திருக்கேன். பீஃபை நல்லா கழுவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவோட பீஃபை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீஃபில் எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது 1 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகணும். ஸோ இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வேக விட போகிறோம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் பீஃப் மசாலா எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பீஃப் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஹை ஃப்ளேமில் நல்லா வேக விட போகிறோம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா பீஃப்லேருந்தே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேக விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போது தண்ணி நல்லா ஃபுல்லாக வத்திடுச்சு. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்த பீஃபை இப்போ நம்ம இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பீஃபோட கலர் நல்லா டார்க் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு. இதுதான் நம்மளோட கரெக்ட் ஸ்டேஜு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஃபும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான நாடன் பீஃப் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பரோட்டா, சப்பாத்தி, அப்புறமா ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் சூப்பரான ஒரு காம்போ. ஸோ உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.